இங்கே இந்த பொண்ணு காட்டுக்குள்ள போகும்போது அங்க ஒரு பையன் அடிபட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த பையனுமே ஒரு சோல்ஜர் ஆச்சு, இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த பையனை கொலை பண்றதுக்காக நிறைய பேர் அங்க சுத்திக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணுமே அவங்களோட சவுண்டு கேட்டுட்டு அவனோட காலை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு போய் அவன் மூச்சு விடுறதுக்காக ஹெல்ப் பண்றா. அப்பன்னு பார்த்து அவனை தேடிக்கிட்டு வந்தவங்களுமே அவங்க 2 பேரையுமே பாத்துடுறாங்க. அந்த பொண்ணையும் கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து அவனுக்குமே முழிப்பு வந்துருது. அவனுக்குமே நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. அவனுமே அந்த பொண்ணை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறான். அடுத்த நாள் அந்த பொண்ணுக்குமே கல்யாணம் பண்றதுக்காக மாப்பிள்ளைய பார்க்க கூட்டிக்கிட்டு போறாங்க. ஆனா அவளுக்கு சுத்தமா கல்யாணம் பண்ண பிடிக்கவே இல்லை. அவளுமே சரி மாப்பிள்ளைய பார்க்க போற இடத்துல எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அவளையுமே அங்க கூட்டிட்டு போய் மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி விட்டுருவாங்க. அவளுமே அங்க போய் மாப்பிள்ளைய பார்க்கும்போது அவ ரொம்ப ஆச்சரியப்படுறா. இவனை தானே நம்ம காப்பாத்தணும், இவனையா நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அவளுமே அவனுக்கு மூச்சு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அவளோட செயின் டாலர் அவனோட கையில பட்டுருது. அவளுமே முடிச்சு பார்க்கும்போது அவனோட கண்ணு ஒரு பூனை கண்ணு மாதிரி மாறுது. அந்த பொண்ணோட செயின் எப்போலாம் அவன் மேல படுதோ அப்பெல்லாம் அவன் ஒரு பூனையாவே மாறிடுவான்.